சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி எம்பியாக இருந்த கனிமொழி அவர்களை தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். 2G வழக்கில் ராசா, கனிமொழி இவர்கள் மீது ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு விசாரணையின் பொழுது எந்த ஒரு சாட்சியும் இல்லாத காரணத்தினால் இவர்களது வழக்கு ரத்து செய்தது. தற்பொழுது இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் விசாரணைக்காக இவர்களது வழக்கை மீண்டும் தற்பொழுது ஆஜராகும்படி இவர்களுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ராசா அவர்கள் 5500 கோடி மெகா ஊழலை செய்திருப்பதாகவும் இதன் மூலமாக டெண்டர் முறைகேடும் செய்திருப்பதாகவும் தற்பொழுது இவர்கள் மீது வழக்கு சுமர்த்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தூத்துக்குடி கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் ஜூன் 4ஆம் தேதி வெற்றியா தோல்வியா என்று தெரிவதற்கு முன்பாகவே சிறைக்கு சென்று விட்டால் நிச்சயமாக திமுகவின் தலைமை சரியான நபரை வேட்பாளராக செய்யவில்லை என்பது மிக மிக மோசமான நிலைமைக்கு திமுக தள்ளப்படும். காரணம், தகுதி வாய்ந்த நபர்களே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தோல்வியடையக்கூடிய நிலையில் தகுதி இல்லாத நபரே திமுகவின் தலைமை எப்படி வேட்பாளராக அறிவிக்க முடியும்? ஒன்றல்ல இரண்டல்ல, கனிமொழி, ராசா, தயாநிதி மாறன், பாலு இவர்கள் அனைவருமே ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய வேட்பாளராகத்தான் இருக்கிறார்கள். இவர்களை மீண்டும் மீண்டும் எப்படி திமுகவின் தலைமை ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்துமாறு உத்தரவுகளை பிறப்பிக்கிறது என்பதுதான் மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் இவர்களது செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் யார் முட்டாள் யார் புத்திசாலி என்று தெரிய வரும் என்பதற்கேற்ப இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவு ஒன்றை செய்துள்ளார். கனிமொழி, ராசா, பாலு, தயாநிதி மாறன் அவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று கூறுவது சரியா என்றால் நமது வீடியோவிற்கு லைக் மட்டும் பண்ணுங்க. எத்தனை பேர் லைக் பண்றாங்க என்பதை பார்க்கலாம்.